நாளைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். வழக்கம் போல வர்ற வெள்ளிக்கிழமை இல்லை இது. அல்லாஹ்வோட மாதமான முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அதாவது ஆஷூரா திருநாளும் வாரத்தின் தலை சிறந்த நாளான ஜும்ஆ வெள்ளிக்கிழமையும் நாளைக்கு ஒரே நாள்ல ஒன்னா இணைந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பம் நம் வாழ்நாளில் அடிக்கடி கிடைக்காத ஒரு மகா பாக்கியம். இந்த ஒரு நாளை நாம எப்படி பயன்படுத்திக்கணும்? நாளைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் என்ன? வாங்க பார்ப்போம். முதலாவது விஷயம் நோன்பு. முஹர்ரம் 10 அன்னைக்கு நோன்பு நோற்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட மிகச் சிறந்த சுன்னத். வரலாற்றில் கொடுங்கோலன் ஃபிரவ்னிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ரேல் மக்களையும் அல்லாஹ் செங்கடலை பிளந்து காப்பாற்றிய நாள்தான் இந்த ஆஷூரா நாள். இதற்கு நன்றிக் கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த நோன்பை நமக்கு வலியுறுத்தினாங்க. இந்த ஒரு நாள் நோன்போட மகிமை என்ன தெரியுமா? ஆஷூரா நாளின் நோன்பு அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சுப் பாருங்க. ஒரே ஒரு நாள் நோன்பு வைப்பதன் மூலமாக நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த கடந்த ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. நாளைக்கு ஜும்மா நாளாகவும் இருப்பதால் இந்த நோன்போட பரக்கத் இன்னும் பல மடங்கு அதிகம். இங்கே ஒரு முக்கியமான சுன்னத்தை நாம கவனிக்கணும். யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோற்பதால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக முஹர்ரம் 9 மற்றும் 10, அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பதுதான் சுன்னத். ஒருவேளை நீங்கள் வியாழக்கிழமை நோன்பு நோற்கத் தவறி இருந்தால் கவலைப்படாதீங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து சனிக்கிழமையும் முஹர்ரம் 11 நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். சுருக்கமாகச் சொன்னால், வெள்ளிக்கிழமை நோன்பை மட்டும் தனியாக வைக்காமல் அதற்கு முந்தைய நாளோ அல்லது அடுத்த நாளோ சேர்த்து வைப்பது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக நாளைக்கு நாம துஆக்கள் கேட்கும்போது மிக முக்கியமாக ஓத வேண்டிய 3 துஆக்கள் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நோன்பு திறக்கும் நேரமும் ஜுமா நாளின் அசர் மற்றும் மக்ரிப் நேரமும் துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் நேரங்கள். சரி, நாளைக்கு துஆக்கள் கேட்கும்போது மிக முக்கியமாக நாம் ஓத வேண்டிய அந்த 3 துஆக்கள். முதலாவது ஆஃபியா, ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு பெற ஓதும் துஆ. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமும் மன அமைதியும் ஆபத்துகள் இல்லாத பாதுகாப்பும் தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆஃபியான்னு சொல்றோம். நாளைக்கு அல்லாஹ்விடம் இந்த துஆவை அதிகம் கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இறைவா, உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான ஆஃபியாவையும் நலம், ஆரோக்கியம், பாதுகாப்பு வேண்டுகிறேன். இரண்டாவது ரிஸ்க் மற்றும் வாழ்வாதாரத்தில் பரக்கத் பெற ஓதும் துஆ. கடன் தொல்லைகள் நீங்கி வருமானத்தில் பரக்கத் செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான துஆ இது. அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். துஆவின் பொருள், யா அல்லாஹ், என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக, என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக, மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக. மூன்றாவது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஓதும் துஆ. ஆஷூரா நோன்போட முக்கிய நோக்கமே பாவ மன்னிப்புதான். அதனால் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கரைய இந்த எளிய சக்தி வாய்ந்த துஆவை ஓதுங்க. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவா, என்னை மன்னித்தருள்வாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, கருணை காட்டுபவர்களிலெல்லாம் நீயே மிகவும் சிறந்தவன். நாளைக்கு நோன்பு திறக்கிற நேரத்திலேயும் ஜும்ஆவோட ஸ்பெஷல் நேரத்திலேயும் இந்த 3 துஆக்களையும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ஓத மறந்திடாதீங்க. ஆஷூரா நோன்போட மகிமையும் ஜும்ஆ நாளோட பரக்கத்தும் ஒன்னா இணைந்திருக்கிற இந்த நாளை சாதாரண நாளா நினைச்சு வீணடிச்சிடாதீங்க. குறிப்பா நாளைக்கு சாயங்காலம் அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் வரைக்கும் இருக்கிற அந்த பொன்னான நேரத்தை முழுசா துஆவுல கழியுங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உலகத்துல கஷ்டப்படுற எல்லா முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமழானுக்குப் பிறகு சிறந்த நோன்பு
அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும். கடமையான தொழுகைக்குப் பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும். இந்த ஹதீஸ் முஹர்ரம் மாசம் முழுக்க உபரியான நோன்புகள் நோக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இந்த மாதத்தோட சிறப்புகள்ல உச்சமா இருக்கிறது தான் அதோட 10வது நாள், அதாவது ஆஷூரா தினம். ஆஷூரா நோன்புங்கிறது சும்மா பசியோட தாகத்தோட இருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி மனதை உருக்கும் நம்பிக்கையூட்டும் ஒரு மாபெரும் வெற்றி வரலாறு இருக்கு. அது இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான வருஷங்களா பனு இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல கொடுங்கோலன் ஃபிரௌனோட ஆட்சியில அடிமைகளா சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு மக்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினான். குறிப்பா பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லச் சொல்லி உத்தரவிட்டான். அந்த இருண்ட காலத்துல தான் அல்லாஹ் தன்னுடைய தூதரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஃபிரௌன் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தும்படி கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் கிட்ட போய் அல்லாஹ்வின் செய்தியைச் சொன்னாங்க. பல அற்புதங்களைக் காட்டினாங்க. ஆனா ஆணவத்தால கண்மறைக்கப்பட்ட ஃபிரௌன் உண்மையை ஏத்துக்கல. அவனோட கொடுமைகள் இன்னும் அதிகமாச்சு. கடைசியா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களை பின்பற்றினவங்களையும் எகிப்தை விட்டு வெளியேறச் சொன்னான். அவங்க ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃபிரௌன் தன்னோட பெரிய படையோட அவங்களை பின்தொடர்ந்து போனான். ஒரு பக்கம் கொந்தளிக்கிற செங்கடல், இன்னொரு பக்கம் கொலை வெறியோட துரத்தி வர்ற ஃபிரௌனோட படை. நடுவுல சிக்கிக்கிட்ட பனு இஸ்ரவேல் மக்கள் பயத்துல உறைஞ்சு போனாங்க. அவ்வளவுதான், நாம மாட்டிட்டோம்னு அவங்க கத்தினாங்க. ஆனா அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இல்லவே இல்லை, என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியா சொன்னாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட உங்க கைத்தடியால கடலை அடியுங்கன்னு கட்டளையிட்டான். அவங்க அடிச்ச அடுத்த நொடி அந்த பெரிய கடல் இரண்டாகப் பிளந்து 2 பக்கமும் மலை மாதிரி தண்ணி நின்னு நடுவுல காய்ந்த பாதை உருவாச்சு. என்ன ஒரு அற்புதம்! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க மக்களும் அந்த பாதையில பாதுகாப்பா அக்கறைக்கு போய்ச் சேர்ந்தாங்க. அவங்களை பின்தொடர்ந்து அதே பாதையில நுழைஞ்ச ஃபிரௌனையும் அவனோட படையையும் அல்லாஹ் அந்த தண்ணீரைக் கொண்டு மூழ்கடிச்சு அழிச்சான். அந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள்தான் ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதத்தோட 10வது நாள். இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு நோன்பு நோற்றாங்க. அவங்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாள்ல நோன்பு நோற்க ஆரம்பிச்சாங்க. காலம் உருண்டோடிச்சு. நம்முடைய இறுதித் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கிருந்த யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோன்பு நோக்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. நீங்க நோன்பு இருக்கிற இந்த நாள் என்ன நாள் என்று அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாள்ல தான் அல்லாஹ் மூசாவையும் அவரோட மக்களையும் எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தினான். ஃபிரௌனையும் அவனோட ஆட்களையும் கடல்ல மூழ்கடிச்சான். அதுக்கு நன்றி சொல்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றாங்க. அதனால நாங்களும் நோன்பு நோக்கிறோம்னு சொன்னாங்க. இதைக் கேட்ட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க தான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொன்னாங்க. அதாவது எல்லா இறை தூதர்களும் ஒரே கொள்கை சகோதரர்கள்ங்கிற அடிப்படையில மூசாவோட வெற்றியை கொண்டாட யூதர்களை விட முஸ்லிம்களுக்குத்தான் அதிக உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நாள்ல தாமும் நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டாங்க. இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல இந்த நோன்பு கட்டாயமா இருந்துச்சு. பிறகு ரமழான் மாச நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூரா நோன்பு சுன்னத், அதாவது விரும்பினால் நோற்கக்கூடிய ஒரு வணக்கமா மாறிச்சு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதோட சிறப்பை கருதி தொடர்ந்து நோற்று வந்தாங்க. சரி, இந்த நோன்பை நோக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கேள்வி மனசுல வரலாம். இதுக்கான பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஆஷூரா நோன்பு பத்தி கேட்டப்போ, அதுக்கு முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும்னு நான் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக பசியோடும் தாகத்தோடும் நோன்பு நோக்கிறதால ஒரு வருஷம் முழுக்க நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது அல்லாஹ்வோட எவ்வளவு பெரிய கருணை! இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோட வழிபாட்டு முறைக்கு மாறு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்ஷா அல்லாஹ், அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா 10வது நாளோட சேர்த்து 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னாங்க. ஆனா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. இதனால இஸ்லாமிய அறிஞர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ற விதமா முஹர்ரம் மாசத்தோட 9 மற்றும் 10ஆம் நாட்கள்ல நோன்பு நோற்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஒருவேளை 9ஆம் தேதி முடியலன்னா 10 மற்றும் 11ஆம் தேதிகள்ல நோற்கலாம்னும் சொல்றாங்க. இப்படி செய்றதன் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றின நன்மையும் நமக்கு கிடைக்கும். என் அருமை சகோதர சகோதரிகளே, இப்போ உங்களுக்கு முஹர்ரம் மாதத்தோட புனிதமும், அது ஏன் அல்லாஹ்வின் மாதம்னு சொல்லப்படுது என்பதும், ஆஷூரா நோன்போட வரலாற்று பின்னணியும், அதை நோக்கிறதால கிடைக்கிற அளவற்ற நன்மைகளும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். முஹர்ரம்ங்கிறது ஒரு சோகமான மாசம் கிடையாது. அது ஒரு வெற்றியின் மாதம். ஒரு கொடுங்கோலன் அழிக்கப்பட்டு இறை தூதரும் நம்பிக்கையாளர்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள். அந்த வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுதான் ஆஷூரா நோன்போட உண்மையான நோக்கம். அதனால வரப்போற இந்த புனிதமான மாதத்தை நாம சரியா பயன்படுத்துவோம். குறிப்பா முஹர்ரம் 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல ஆஷூரா நோன்பை நோற்க முயற்சி செய்வோம். இந்த மாதத்துல அதிகமா குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்றது, தர்மம் செய்றதுன்னு நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டு அல்லாஹ்வோட அருளை பெறுவோம். கடந்த ஒரு வருஷத்தோட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நாம தவற விட்டுட வேண்டாம். யா அல்லாஹ், எங்களை முஹர்ரம் மாதத்தின் நன்மைகளை முழுமையாக அடையும் நன்மக்களாக ஆக்குவாயாக. ஆஷுரா நோன்பை உன்னுடைய திருப்திக்காக நோர்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் முழு முஸ்லிம் உம்மத்திற்கும் தந்தருள்வாயாக. அதன் மூலம் எங்கள் சிறிய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவரையும் உனது நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்து ஈருலகிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.